இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இது கிழங்கா மீனா? இல்ல பாறை மீனான்னு தெரியல. ஆனா அந்த மீன் பேர் கரெக்ட்டா தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு 2த்துல கொஞ்சம் கன்ஃப்யூஷன். மீன் வந்து ஒரு மசாலா வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி செம்மையா பண்ண போறோம். ரொம்ப சூப்பரான ಟೇಸ್ಟಿಯಾ இருந்தது. ଆଜି ମାଛର ନାଁ ନା ମତେ କରେକ୍ଟରେ ଜାଣିପାରିବନି। ତମିଳରେ ଦିଟା କହିବ କିഴଙ୍ଗା ମିନ ପାରା ଫିର ବି ମତେ କରେକ୍ଟରେ ଜାଣିନି। ସେ ବଢିଆ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଗୋଟେ ମସଲା ରେଡି କରିବା ପାଇଁ ଦରକାର। ଛୋଟ ପିଆଜ ଟିକେ, कड़ी पत्ता, धनिया पत्ता टिके, जिंजर गार्लिक पेस्ट, कंचा लंका टिके, सब पेस्ट करिकी लेमन जूस पकेकी बोलो पेस्ट करिकी ए मसाला यूज करिकी माछा फ्राई करिबा पे जाउची। இந்த மீன் ஃப்ரை பண்றதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம் நம்ம. சின்ன வெங்காயம் ஒரு 5, 6, வெங்காயம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் தான், கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ் 1, பச்சை மிளகா ஒரு 2 எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் அது கூட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இந்த மசாலா தான் மீன்ல மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ண போறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்டியா இருந்தது. நீங்களும் ஒரே மாதிரி மீன் ஃப்ரை பண்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு ட்ரை பண்ணீங்களன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கு. இது ஃப்ரிட்ஜ்ல கூட அரைச்சி வச்சுட்டு மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இந்த மசாலா. வெங்காயம் இருக்கிறதால கொஞ்சம் ஸ்மெல் வந்துடும். அதனால ஃப்ரெஷ்ஷா அரைச்சி யூஸ் பண்ணாவே ரொம்ப நல்லது. ये मसाला ना प्याज सब छोटो प्याज ଆଉ कड़ी पत्ता ସବୁ ବଢିଆ ମିଶିକି ଅଛି ନା ନର୍ମାଲ ମାଛ ଫ୍ରାଏରେ ଏଇଟା ଟିକେ ଡିଫରେଣ୍ଟ ରହିବ ବଢିଆ ରହିବ। ମାଛରେ ଏମିତି ଛୋଟ ଛୋଟ ଲାଇନରେ କଟ୍ କରିବ ତ ମସଲା ସବୁ ଭିତରେ ଚାଲିଯିବ। ଏ ମାଛର ନା ସ୍କିନ୍ ଟିକେ ସାଇନିଂ ଅଛି ନା ସେଇଥିପାଇଁ ମାଛ ମସଲା ନା ଭିତରେ କଭର ହବ ନାହିଁ। ସେଇଥିପାଇଁ ଟିକେ ଟାଇମ ସୋ କରିକି ରଖିବ ଟାଇମରେ ଭଲ ରହିବ। மசாலா பி பேசி கிரீன் கலர்ல ରହିବ கடி பத்தா सब நம்ம யூஸ் করச்சுனா ସେଇଥିପାଇଁ இந்த மீன் வந்து மேல தோல் நல்லா ஷைனிங்கா இருக்கிறதால மசாலா ஒட்டாத மாதிரியே இருக்கும். அதனால தான் நான் நடுப்புற நிறைய கோடு போட்டிருக்கேன். அது உள்ள எல்லாம் மசாலா நல்லா போற அளவுக்கு நல்லா கோட் பண்ணிடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி இருக்கிறதால இது கொஞ்சம் கிரீன் கலரா தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் வந்து நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாவை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துக்கலாம். லாஸ்டா மிர்ச்சி பவுடர் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கு. உப்பு கொஞ்சம் வந்து தூக்கலா இருந்தா இந்த மீனுக்கு உள்ள போகும். ஏன்னா இது கொஞ்சம் மேல சத மீன்ன்றதால உப்பு வந்து கம்மியா இருந்ததுன்னா உள்ள போவாது। ନର୍ମାଲ ମାଛ ଫ୍ରାଏରେ ଏ ମାଛ ଫ୍ରାଏରେ ଟିକେ ଲୁଣ ବେଶୀ ରହିବା ପାଇଁ ଦରକାର। କଣ ପାଇଁ ନା ଏ ମାଛ ଉପରେ ନା ମାଂସ ଟିକେ ବେଶୀ ରହିବା ଟାଇମରେ ସେ ମସଲା ଭିତରେ ଯିବା ନାହିଁ ସେଇଟା ପାଇଁ। ତାପରେ ମୁଁ ଘର କରିକି ରଖୁଛି ନା କଳମ ଲଙ୍କା ତୂଳ ସେଇଟା ଟିକେ ମିକ୍ସ କରୁଛି। ସେଇଟା ମିକ୍ସ କରିକିବା ଟାଇମରେ ରାଗ ବି ଟିକେ ବଢିଆ ରହିବ ଆଉ மசாலா ବି கரெக்டா ରହିବ ସେଇଟା ପାଇଁ। நான் குழம்பு மிளகாய் தூள் தான் லாஸ்டா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன்। நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த காரம் வந்து கரெக்டா இறங்கும்। பச்சை மிளகாய் காரம் உள்ள போனாலும் நார்மல் நம்ம மசாலாவோட காரமும் போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் 2மே மிக்ஸ் பண்ணியிருக்கேன்। ரொம்ப நல்லா இருந்தது। ஆனா பார்க்கும்போது ஒரு 15 மினிட்ஸ் வைக்கும்போது கூட உள்ள மேல வந்து மசாலா ஃபுல்லா கவர் ஆன மாதிரி இல்லை। ஆனா ஃப்ரை பண்ணும்போது நம்ம 2 பக்கமும் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது கரெக்டா ஃப்ரை ஆயிடுச்சு। छोट प्याजर स्मेल मसाला सा मिसिकी मैक्सिमम 15 मिनिट्स एमती रखिबा टाइम रे मसाला बढ़िया रोचंदी। आम पखाल भात खाइबा टाइम रे टिके राग भी रहिबो, स्पाइसी भी रहिबो, खट्टा भी रहिबो। एमिति रहिबो माछ खाइबा टाइम रे कॉम्बिनेशन बोलो रहिबो। आपण माने भी ट्राई करिकि देखंतु। ஆஸ் யூஷுவல் நாங்க எப்பவுமே நான்வெஜ் பண்ணா கடுகு எண்ணெயில தான் பண்ணுவோம் அப்படின்றது। நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாம்। ரொம்ப எண்ணெய் ஊத்திட்டு டீப் ஃப்ரை பண்ண வேணாம்। நார்மலா கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி எண்ணெயில வந்து கருவேப்பிலை போட்டீங்கன்னா அந்த மீனோட வாசனையே வந்து ஃபுல்லா மாறிடும்। கருவேப்பிலை வாசனை வரும் நல்லா। கடல் மீன் எப்பவுமே வந்து ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும்ன்றது அதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க கருவேப்பிலை போட்டுட்டு இல்லைன்னா பூண்டு கூட 2 உரிச்சு எண்ணெயில போட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும்। மீன் ஃபுல்லா வச்சுட்டு நான் மீடியம்ல தான், சிம்ல ரொம்ப லோல வச்சோம்னா உள்ள ஃபுல்லா ஒட்டின மாதிரி ஆயிடும்। அதனால மீடியம்ல வச்சு 2 ସାଇଡ୍லயும் फ्राई பண்ணிடலாம்। ଆଉ ସମୁଦ୍ର ମାଛ କେବେ ବି फ्राई କରିବା ଟାଇମରେ ନା ତେଲରେ ନା ଟିକେ କଡ଼ି ପତ୍ତା ନାଇଁ ତ ଗାର୍ଲିକ ନା 3-4 ଗାର୍ଲିକ ସେ ଚୁପା ଛାଡିକି ପକେଇବା ଟାଇମରେ ସେ ଗାର୍ଲିକ ର ସ୍ମେଲ କଡ଼ି ପତ୍ତାର ସ୍ମେଲରେ ନା ମାଛର ବଢିଆ ରହିବ। ଆଉ ମସଲା ସବୁ ଉପରେ ଏମିତି କୋଟିଂ କରିବା ପାଇଁ ଦରକାର। କଣ ପାଇଁ ନା ଏ ମାଛ ଟିକେ ଉପରେ ଶାଇନିଂ ଟାଇପ ର ଅଛି ନା ସେ ଉପରେ ଲାଗିବ ନାହିଁ ଠିକରେ, ସେଇଥିପାଇଁ ମୁଁ ଏମିତି କରୁଛି। ମସଲା 2ଟା ସାଇଡରେ ବଢିଆ ମିକ୍ସ କରିକି ରଖିବା ଟାଇମରେ ଠିକ ରହିବ।
ଆଉ କଡ଼ିପତ୍ତା ପକିବା ଟାଇମ୍ରେ ସମୁଦ୍ର ମାଛର ଗୋଟେ ସ୍ମେଲ୍ ଆସିବ ନା, ସେଇଟା ଆଭଏଡ୍ କରିବା ପାଇଁ ବଢ଼ିଆ ରହିବ। ମାଛର ସବୁପଟେ କଡ଼ିପତ୍ତାର ସ୍ମେଲ୍ ଆସିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆମେ ଗ୍ରାଇଣ୍ଡ ବି କରିକି ପକେଇ ଦେଉଛି, ଫିର୍ ବି ସେ ତେଲର ବି ମିଶିକି ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ। ଲୋରେ ରଖିକି ଫ୍ରାଏ କରିବା ନାହିଁ, ମିଡ଼ିୟମ୍ରେ ରଖିକି ଦିଟା ସାଇଡ୍ରେ ବେଶୀ କ୍ରିସ୍ପି ଟାଇପ୍ର ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏଇଟା ଆମେ ସେମିତି ଫ୍ରାଏ କରିକି ଡାଲି ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ରଖୁଛନ୍ତି। மீன்ல மேல மசாலா ஃபுல்லா ஒட்டாதனால மறுபடியும் நம்ம பேஸ்ட் அந்த மசாலா ஃபுல்லா நல்லா போட்டுட்டோம்னா எண்ணெயில ஒரு சைடு திருப்பும் போதே கரெக்டா வந்துடும். 2 பக்கமும் கருவேப்பிலையும் ஃபுல்லா மேல நான் போட்டாச்சு. 2 பக்கமும் திருப்பி நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு ஒரிசால ஃபுல்லா என்ன பண்ணுவாங்கன்னா மீன் வறுத்தமானவே மேக்சிமம் பொக்கால பர்த்தா அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா நம்ம பழைய கஞ்சி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஒரிசால வந்து பொக்கால பர்த்தான்னு சொல்லுவாங்க. அந்த சாப்பாடு வடிச்சிட்டு அதுல இன்கேஸ் தயிர் இல்லைன்னா ஒரு லெமன் போட்டுருவாங்க. லெமன் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா கசக்கிட்டு சாப்பாடு வந்து அந்த சாப்பாடு அப்படியே சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். அதுதான் பொக்கால பர்த்தம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பழைய சாப்பாட்டுக்கே ஒரு 5-6 வெரைட்டி வைப்பாங்க. மீன் இருக்கும், கண்டிப்பா கீரை இருக்கும், அது கூட ஏதாவது ஒரு கத்திரிக்காய் வந்து பர்த்தா மாதிரி பண்ணி வைப்பாங்க. வேற ஒரு பக்கோடா இருக்கும், கம்பல்சரி கீரை ஏதாவது ஒரு கீரை இருக்கும் மீன் கூடவே. ரொம்ப பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட பொக்கால பர்த்தான்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. மீன் 2 சைடும் வறுத்தாச்சு. எவ்வளவு சூப்பர்வா அந்த மசாலா ஃபுல்லா ஒட்டி இருக்கு பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.